இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. கட்சியா அது? கட்சி என்றால் அதிமுக தான் கட்சி. இங்கே மேடையில வீட்டிருக்கின்றார்கள், என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதில் யார் உழைத்தாலும், யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும், சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால், மக்களிடத்திலே செல்வாக்கப்பட்டால், யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம். திமுக முடியுமா? நான் மாவட்டத்துடைய மண்ணிலே பிறந்தேன், நான் மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, முதலமைச்சர் என்ற வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. உங்களால் எனக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தோல்வி அடையும் என்ற பயத்தில் மேலும் 17 லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக அந்த நிபந்தனைகளை தளர்த்தி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்து இன்றைக்கு கொடுக்க இருப்பதாக செய்தி. ஏன் அப்பொழுது அந்த தாய்மார் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது? இவள் ஆட்சி செய்தா தானே தெரியும். ஆட்சியே செய்யாத ஒரு முதலமைச்சர், ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டால் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதனால இப்பொழுதுதான் விழித்து தேர்தலே தோல்வி விட்டுவிடுவோம் என்று எண்ணிய காரணத்தினால் இப்பொழுது அந்த விதிகளை தளர்த்தி இன்றைய தினம் 17 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக தெரிவிச்சிருக்கார். தாய்மார் கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல, நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அந்த 17 லட்சம் மக்களுடைய வாக்குகள் தேவை, அந்த அடிப்படையில் கொடுக்கிறாங்க.